ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். டேவனே, நான் சொல்ல மறந்துட்டேன். பாஸ்போர்ட் விசா வந்துடுச்சான். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன்னு சொன்னல. அது சரி, வீட்டை உருட்டாப்பா போட்டுக்கோ. நைட்டு எவனோ ஃபோன் போட்டு மிரட்டினா சொன்னேன்ல. இப்போ தாண்டா அதெல்லாம் மறந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லிட்டு அதுக்கு மேலே இருப்பான். தேதி 22 பிப்ரவரி 2016. காலையில் 10 மணி இருக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாஸ்போர்ட் விசாலாம் வந்துருச்சு. வாங்கிட்டு வர போயிருக்கான். அவ்வளோதான். நேற்று நடந்ததை நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் எந்த பிரச்சனை. மார்ட்டின், நீ தேடுவது என்கிட்ட இல்லை மார்ட்டின். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நேற்று நைட்டு வரையும் உனக்கு வார்னிங் கொடுத்தும் இப்படி வந்து முன்னாடி நிற்கிறேன்னா என்ன திமிரு இருக்கும் உனக்கு? இல்லை அப்படி இல்லை மார்ட்டின். என்ன உசுரோட விட்டுரு. உங்கள் யார் பக்கமும் நான் வரமாட்டேன். அப்படியே எங்கேயாச்சும் போயிடுறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு சரிக்கு சமமாக இருக்கும் கூட தான் சண்டை செஞ்சு பழக்கம். அதனால் என்ன பண்ணுறேன், இந்தா இல்லை யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணிக்க. எனக்கு ஒன்றும் போட்டு நீ எங்கே வேணால் போய்க்க. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் சொன்ன நான் விட்டுறேன். கொள்றா.
தொடணும்னா என்னை தாண்டி தொடரும். ஏதோ பணத்துக்காக பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ப்ளீஸ்ண்ணே, உன் கூட பண்ண தம்பி மாதிரின்னு சொல்லிடுண்ணே. நான் உனக்காக மன்னிச்சு விட்டுனே. கண்ணு முன்னாடியே வரமாட்டேண்ணா, எங்கிட்டாச்சும் போய்க்கிறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். நம்பிக்கைக்கு விலை மதிப்பே கிடையாது தெரியுமா? என் கோட்டையில் தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு சரி, தெரியாமல் செய்கிற தப்புக்கு சரி, என்னைக்கும் மன்னிப்பே கிடையாது. என் துரோகியால் என் எதிரிக்கு கூட துரோகம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறவனா என்னை மன்னிச்சிரு. இப்போதான் இன்னொருத்தவங்க புரிய வச்சிருங்க. சரி, புரிஞ்சிருச்சு. நான் பார்த்துக்கிறேன். பேசிட்டு இருக்கல. காளி, டேய் என்னடா இப்பயாச்சும் சொல்கிறாங்க பேனால என்னதான்டா இருக்கு? டேய், அது எலக்ட்ரிக் தானடா. லாங் ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் வீல் வரும். எடுத்து கழுத்தில் சொல்லணும்னா மாய்க்கி போட்டு விழுந்துருவாங்க. போதுமா? யாரு காக்கிட்ட மச்சான்? டேவனே டீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கூடா. டேய் தம்பி, எடுத்துக்கடா. அப்புறம் என்ன பண்ணுறீங்க 2 வாரம்? எங்கேருந்து வரீங்க? நமக்கு இங்கே தான் பக்கத்தில் மதுரை தான். வேளாத்தூர் மதுரையில தான். டே ஸ்டீபா, எந்திரிச்சியாடா? என்னடா உனக்குனே இப்போ நடக்குது? சரி விடு, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. அப்புறம் இவங்க 2 பேரும் அவனை காப்பாற்றினேன். குமார், காளி, ஸ்டீபா, அன்பு. எங்க பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? காளி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு?
காளி உனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு. நம்ம வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமாடா. இல்லை சரியான இடத்துக்கு தான். ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா. 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிப்பு வந்து இன்னையோட ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே எப்பவும் போல நியூஸ் பேப்பர் படிக்க இது போக பல வேண்டியதுதானடா. ஏன்டா வங்கிகள்ல ரெடியா மக்கள் நாள் கணக்கா வெயிட் பண்ணி பணத்தை மாத்திட்டு கீழ் போறாங்க. வீட்டுக்காரன் கொடுக்காம இதெல்லாம் தான் நான் தாண்டி இது பல நடிகர்கள் மற்றும் மணி பிரபலங்கள் என்ன இந்த இருக்கும்? அறிவிப்புக்கு வரவேற்பு கொடுத்திருப்பதை பார்த்திருப்பீங்க. ஆனா நேத்து ஆக்டர் விஜய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல பாமர மக்கள் படுற அவஸ்தைகளை பத்தி அதான் பேசியிருந்தாரு. கொஞ்சம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று நம்ம ஹைகோர்ட்டுக்கு வருது. 2016 பிப்ரவரி 22 அன்னைக்கு மட்டுமே ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 5 கொலை வரைக்கும் நடந்திருக்கு. அதுல இறந்த ஒருவர் தான் ஸ்டீஃபன். இவரோட கொலை வழக்குல அவரோட நண்பர் அன்பு திறந்த வழக்குல கைதான மாத்தி அவரோட ஜாமீன் கோரிய வழக்கு தான் அது. அது மட்டும் இல்லாம அன்பு தனக்கு கொலை மிரட்டல் நீ இருப்பதா ஏதோ சொல்லி 9 மணிக்கு போனா போலீஸ்ல சொன்ன. பாதுகாப்பு கேட்டு ஆமாம் கேஸ் கொடுத்திருக்காரு. டவுனுக்கு போகிறேன் லேப்டாப் அப்டேட் பண்ணேன். லேப்டாப் உள்ள மாத்திரை வழியே லேப்டாப்பை மாற்ற மாட்டேங்கிறேடா. எத்தனை நாளைக்கு இதே ப்ளஸ் யூஸ் பண்ணுவ? என் இடத்துல இருந்து பாரு, என் லேப்டாப் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். என்னவாப்பா எனக்கு எதுவும் விளங்கலை. ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதே நல்லது. அச்சேரி நேற்று உன் பர்த்டேல யார் யார் என்னென்ன கொடுத்தா? ஏதோ நல்லா தான் போச்சு. 500 1000 நோட்டு இல்லாதனால ட்ரீட் செலவு மிச்சம். மறந்தே போயிட்டேன் பத்தியா. இதை நேற்றே உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன், ஞாபகமே இல்லை. இதை அன்பு கிஃப்டாக கொடுத்தான். இது என்னோட கிஃப்ட்டு. என்னோட பேனாவா? இதை நான் உனக்காக ரிசர்ச் பண்ணி பண்ணேன். இதில் என்னடா விசேஷம்? நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். சரி இது கொடு. இந்த கேமராவா? டேய் இது யூஸ் கேமராடா, பழைய கேமரா. பரவாயில்லடா. எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷமாக பழகுறாங்க, கேட்குறாங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்க மனசு வரல. நேற்று சேர்ந்தவன்டா அன்பு, தெரிஞ்சதும் ஏதாவது கொடுக்கணும்னு கொடுத்தான்ல. அதுவும் சரிதான். சரி இந்த கேமராவில் எப்போ ஃபோட்டோ எடுத்து பார்த்தியா? இல்லைடா, அதை ஆன் பண்ணவே தெரியல. சரி வா நான் ஆன் பண்ண ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ம் குமார் அந்த டோர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறேன். செப்டம்பர் 22ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல நம்மளை அட்மிட்டான வேலை நம்ம வாங்குறதே முதல்வர் ஒரு வேலையாக வச்சுக்கிறானப்பா. ஐசியூ வார்டில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பதனால அவங்களால இப்போ சாப்பிடவும் உட்காந்து பேசவும் முடியுது. அதனால இப்போ ஐசியூ வார்டில் இருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. இதே போல முன்னேற்றம் இருந்தா சீக்கிரமே சரியாயிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க சீக்கிரமே சரியா. டேய் எனக்கு கொஞ்சம் காட்டுறா. வாடா. ஒன் டே ஒன் ஸ்டோரி இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல போறது எல்லார் வாழ்க்கையிலும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பையன் எப்பவும் போல வேலைக்கு தயாராகி அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தான். அவனுக்கு மீட்டிங் இருந்துச்சு, அதனால அவன் வண்டியில நல்ல வேகத்துல போயிட்டு இருந்தான். வழியில ஒரு ஸ்பீட் இருங்கடா வாராண்டா. அங்க பக்கத்திலேயே ஒரு வயசானவர் கையை நீட்டி லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தாரு. அவனுக்கு அது போற வழிதான். அவன் நினைச்சிருந்த வழியில அவன் இறக்கி என்னடா சொல்ற? இப்படியே பேசிக்கிட்டு அந்த ஆள் உள்ள வந்து நம்மள வச்சு விளையாட போறேன். ஐயோ சொந்தக்காரன் கூட சொல்லிட்டு வருவான், அந்த ஆள் சொல்ல போல பாருங்க. என்னடா பண்ற? அவனுக்கு சுயநிலைமை இல்ல அந்த ஆள் உள்ள வந்தா எப்படின்னு டீ குடிக்க முடியாது. நானே இறங்கட்ட நேரத்தில் நீ வேற தள்ளுற. என்ன திறந்துருச்சு, அவ்வளோதான். நான் வேணா பேசி பார்க்கட்டா? கடவுளை இவன் மட்டும் பேசாம இருந்தா போதும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கே திரும்ப வரும்ன்றத மறந்துடாதீங்க. அந்த கர்மத்தை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணலனா நீங்க இன்னொருத்தர்
என்ன பண்ணலான்னு ஐடியா? எப்போ கொடுக்க போகிறீங்க? ஐயா இன்னும் டேய் நானே பேசிக்கிறேன். ஐயா இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா 2 மாதம் பாக்கியம் சேர்த்து கொடுத்துறேன். அப்படியா? அப்போ சரி. நல்லா டைம் எடுத்துங்கப்பா. என்ன, நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிங்க. ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா. ஐயா கொடுத்துட்டு வாங்கிக்க. ஐயா ப்ளீஸ் ஐயா, அதை வச்சு தான் என் பொழப்பே இருக்குது. எப்படியாவது சேர்த்து கொடுத்துறேன் ஐயா. நீங்கள் கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். கொடுத்துட்டு வாங்கிக்க. ஐயா எங்கே போச்சு? அங்கேயும் காணோம். இவன்ட்ட நம்ம இருக்கா? என்னடா? இல்லை, கேமராவை காணோம். எங்கே வச்சுன்னு தெரில. அதான் சரி, என்னடா அது மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கேட்குது? ஒன்றும் புரியலையே. என்னடா பண்ணுற? இல்லை, காலைல எடுத்த போட்டோவை பார்க்கலாம் பார்த்தா முதல்லேருந்து கேட்குது. அதான் என்னன்னு பார்த்துட்ருக்கேன். இங்கே லைஃபே லேப்டாப்பாக நினச்சிருந்தேன். லேப்டாப்பே போயிடுச்சுன்னு நீனா அதை வச்சு விளையாடினுற. கேமரா இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுற? கேமரா இருந்தால் தானே. டேய் கேமரா விட்றா. டேய் இப்படி இருந்தால் தானடா இது. டேய் டேய் கேமரா விட்றா. விட்றா. டேய் விட்றா விட்றா. நீ விட்றா முத. விட்றா விட்றா. டேய் விட்றா. டேய் விட்றா. முக்கியமான கேஸ் என்னடா? நம்ம ஹைகோர்ட்டுக்கு வருது. 2016 பிப்ரவரி 22 அன்னைக்கு மட்டுமே ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 5 கொலை வரைக்கும் நடந்திருக்கு. அதுல இறந்த ஒருவர் தான் ஸ்டீஃபன். இவரோட கொலை வழக்குல அவரோட நண்பர் என்னடா இப்ப அவரோட ஜாமீன் கோரி உனக்கு எதுவும் தெரியல? அது மட்டும் இல்லாம என்னடா கொலை மிரட்டல் இருப்பதா சொல்லி போலீஸ்ட பாதுகாப்பு கேட்டு கேஸ் கொடுத்திருக்காரு. சோ இப்படி 2 கேஸும் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு எதிர்பார்க்கணும். இதெல்லாம் போக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லணும். உன் டீ ஆல்ரெடி நீ குடிச்சிட்டல? என்னடா வளர்ற? டேய் நம்ம கிளாஸ் இருக்கும் நீ தானே ஓடி வந்து குடிச்ச? ஆமாங்க. குருள் ஏன் டீயா? ஓன் டீ இந்த இருக்குடா. வாழ்க்கையையும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பையன் எப்பவும் போல வேலைக்கு தயாராகி அவசரமாக கிளம்பிட்டு இருந்தான். அவனுக்கு மீட்டிங் இருந்துச்சு. அதனால அவன் வண்டியில நல்ல குமார் கதவை லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா பாரு யார் வந்திருக்காரு. அங்க பக்கத்துலயே ஒரு அதை என்ன லாக் பண்ணிட்டு பார்க்க சொல்ற? சொன்னது செய்டா. அவனுக்கு அது போற வழிதான். அவன் நினைச்சிருந்தா வழியில பொழுதனைக்கு எவனாவது ஒருத்தன் வந்து தட்டிக்கிட்டே இருக்கான். வண்டியில ஸ்பீடா போயிட்டான். ஆபீஸ்க்கு கொஞ்சம் தூரம் இருக்கு. ஒரு வளைவில் வேகமா திரும்பினான். அப்போ அவன் கவனிக்காத எதிரில் ஓவர்டேக் பண்ணி ஒரு கார் அவன் அடிச்சுட்டு அவனுக்கு சுயநிலையை இழந்துட்டான். அதனால பக்கத்துல இருந்தவங்க அவனை ஹாஸ்பிட்டல் நான் சொல்ற வரைக்கும் கதை போடுறாங்க. முதல்ல என்ன யோசிச்சான் தெரியுமா?
அந்த பெரியவருக்கு அது உங்களுக்கே திரும்ப வரும்ன்றத மறந்துடாதீங்க. உங்களால முடிஞ்சும் நீங்க ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய இப்போ தரேன். என்னடா நடக்குது இங்க? கண்ணு முன்னாடி நின்ற மனுஷனை காணோம். கண்டிப்பாக தெரிஞ்சாருமா? டேய் சொல்லி தொலைடா, இல்லைன்னா மண்டே வெடிச்சிடும் போல இருக்குடா. உனக்கு வாயில் சொன்னால் புரியாது, வரைஞ்சி காட்டுறேன். என்னடா புரியாதுன்ற, வரைஞ்சு காட்டுறேன்ற, என்னடா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டா வைக்கிறீங்க? என் வாட்சில் 1/4 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக போகணும், உனக்கு தெரியல. ஆமாம், அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? இங்கே வா, நல்லா கவனி. இதுதான் டைம்லைன். இந்த டைம்லைன் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம மொதல் ஃபோட்டோ எடுக்கும்போது ரியல் டைம் வந்து 8 மணி. ஆனால் நான் வாட்சை பார்த்து செட் பண்ணதுனால 8:15 செட் பண்ணிட்டேன். இந்த புள்ளி தான் 8 மணி. 8. இப்போ இந்த 8 மணிலேருந்து நான் திரும்ப 8:15 டைம் செட் பண்ணி நம்ம 8 மணிலேருந்து 8:15 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம ரியல் டைம் படி 8:15 நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நீ மறுபடியும் 8 மணிக்கு செட் பண்ணதுனால, நம்ம சண்டை போட்டதுனால திரும்ப அது கிளிக் ஆகி நம்ம 8:15லேருந்து 8 மணிக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரியான டைம் படி நம்ம திரும்ப 8 மணிலேருந்து 8:15 ஆச்சு. 8:15 நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப 8:15லேருந்து 7:45 செட் பண்ணேன். அதனால் மறுபடியும் 7:45 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதானே? அதே தான். அப்போ இதை வச்சு கடந்த காலத்துக்கு போகலாம், எதிர்காலத்துக்கு போகலாம், அதானே? ஆமாம். ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப்டா. என்னடா? ஒரே ஒரு ஹெல்ப்டா, ப்ளீஸ்டா. என்னன்னு சொல்கிறா? உனக்கே நல்லா தெரியும், நான் சின்ன வயசு போது எங்கள் அப்பா தவறிட்டாரா. அவரை ஒரே ஒரு தடவை உயிரோட பார்த்துட்டு வந்துடும்டா. குமார், இது ரொம்ப ரிஸ்க்கு குமார். இது எப்படி வந்துச்சு, என்ன ஏது, யார் கொடுத்தானே எதுவுமே தெரியல. ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுல என்னடா ஆக போகுது? ஒரே ஒரு தடவைடா, ஒன்றும் ஆகாதடா, ஒரே ஒரு தடவைடா. குமார், அட்லீஸ்ட் ஒரு நாள் தான் என்கிட்ட இருக்கட்டா. என்ன ஏதுன்னு பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறேன். சார் தான்டா, நீ ஆக்கிறதா நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எதையோ சொல்லி தட்டி கழிச்சிட்டு நீயே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்களா? நான் இன்னைக்கு அதுமாரி பண்ணியிருக்கேன் ஒன்று விட்டு. சரா, என்ன உங்கள் அப்பா பார்க்கணும். டேட்டு டைம் நீயே சொல்லு, இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். February 2008. இது என்ன காலகட்டம்டா இது? இது எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஆனால் என்னடா சொல்கிற? ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு அன்பு கேமரா கொடுத்தான்னு சொன்னனே, அவன் வீட்டுக்கு தான்டா. இங்கே வா காட்டு. டேய், என்னடா பார்த்துன்னு இருக்க?
இங்கே யாரோ ஒருத்தனை கொண்டுக்கிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்கிறேன்? ஏய் நம்ம இங்கே இருக்கவே கூடாது, முதல்ல கிளம்புவோம்டா வீட்டுக்கு. ஏய் நம்ம வீட்டுக்கு போகணும்டா, சொன்னா கேள்றா. அதுதான் நான் பண்ணுகிறேன். ஏய் என்னடா பண்ணுற, வேமாடா, அவன் வந்துட போகிறான்டா. டேய் நம்ம திரும்ப அதே காலகட்டத்துக்கு வந்துட்டோம்டா. என்னடா சொல்கிற? டேய் என்னடா? அங்கே பாடுறா. டேய் ஏதோ தப்பாக படுதுடா. ஆமாடா, நம்ம திரும்ப இதே காலகட்டத்துக்கு வந்து மாட்டிக்கிறோம். டேய் அங்கே ஒருத்தி சாவ போகிறான்டா, வாடா அவனை போய் காப்பாற்றலாம். டேய் தேவையில்ல வேலைலாம் பார்த்துங்க, நம்ம திரும்ப நம்ம காலகட்டத்துக்கு போவோம். டேய் அங்கே ஒருத்தி சாவ போகிறான்டா, நீ என்னடா தேவையில்லாத வேலையை நின்றுக்க? டேய் அது ரொம்ப ரிஸ்க்டா, நம்மளால அவனை காப்பாற்ற முடியாது. நீ வர்றியா இல்லையா? முடியாதுடா. போடா. Tycho in the heart of rage. Waves crash while the beast leaves its cage. Trumpets scream as the fire ignites. This is the villain's rise tonight. இப்படி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உண்மையை சொல்லுங்கள், யார் நீங்கள்? பரவாயில்லையே, நான் நினச்சதில் நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க. சொல்கிறேன். நான் ஒரு சயின்டிஸ்ட். இதுவரை எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் நான் கடைசியாக கண்டுபிடிச்ச அந்த ஒரு கண்டுபிடிப்பு என்னோட மொத்த வாழ்க்கையை புரட்டி போடணும்னு நினச்சி பார்க்கல. பக்கத்து ஊரில் இருக்கிற காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஆனால் என்னோட லேபுக்கு நான் சயின்டிஸ்ட். நான் கண்டுபிடிச்ச அந்த கடைசி கண்டுபிடிப்பு தான் RD68. நல்லவன் கையில் இருந்தால் அவன் நினச்ச நல்லதெல்லாம் பண்ணலாம். அதே கெட்டவன் கைக்கு போச்சுன்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம். நான் இருந்த ஊரில் விக்டர் அப்புறம் ஃப்ரான்சிஸ் இப்படி 2 பெரிய கேங்கோட சாம்ராஜ்யம் தான் இருந்துச்சு. விக்டருக்கு எதிரியா ஃப்ரான்சிஸும், ஃப்ரான்சிஸ்க்கு எதிரியா விக்டரும் யார் கண்ட்ரோலில் சிட்டின்னு கேங் வார் நடக்கும். ஒரு நாள் நான் கண்டுபிடிச்ச RD68 பற்றி விக்டருக்கு தெரிய வந்துச்சு. மார்ட்டின் அந்த கேஜெட்டை பற்றி விக்டருக்கு புரிய வச்சான். விக்டர் அது நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஃப்ரான்சிஸ்க்கு கிடைச்சிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணான். அதனால் என்கிட்ட அதை அபகரிச்சுட்டு போக முடிவு பண்ணாங்க. அதோடு இல்லாமல் நான் உயிரோடு இருந்தால் ஒருவேளை ஃப்ரான்சிஸ்க்கு இது போல் கேஜெட் போயிடும்னு என்னை கொல்லவும் முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நான் கண்டுபிடிச்ச எந்த கேஜெட்டும் எந்த கேங்குக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் நான் கண்டுபிடிச்ச மொத்த கண்டுபிடிப்பும் எரிச்சே சாம்பலாக்கிட்டேன். இப்போ என் அன்பை வச்சு இன்னைக்கு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் என் உயிரை காப்பாற்றிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு மார்ட்டினை எதிர்க்கிற அளவுக்கு சக்தி இல்லை. நான் என்னோட லேபை எரிச்சப்பவே இந்த கேமராவும் எரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். சரி,
எப்படி என் காலகட்டத்தை பொறுத்து திரும்ப திரும்ப இங்கே தான் வந்து மாட்டிக்கிறோம். அதுக்கு என்கிட்ட ஒரு டீல் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த கேமரா இருந்தால் உங்களுக்கு சரி எனக்கும் சரி என்றைக்குமே பிரச்சனை தான். உங்களோட ப்ரெசண்ட்டுக்கு போயிட்டு இந்த கேமராவை அழிச்சிடுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அனுப்பிச்சிடுறேன். ஸ்டீஃபன், என்னை முழுசாக நீங்கள் நம்பலாம். நான் போன அடுத்த செகண்டே இந்த கேமரா நான் அழிச்சிருவேன். அப்போ ஓகே. எப்படா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லவமே டீ குடிச்சிருக்கிறேன். ஏன்டா டீ குடிக்கக்கூடாதாடா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்னடா? இல்லைடா, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சில்ல. எங்கள் அப்பா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு இருந்தலான்னு. இவ்வளோ பட்டு நீ திருந்தலை, அவன் என்ன சொன்னான்னு தெரில. டேய், அதான் அந்தாலே சொல்லிட்டான்லடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு. நான் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நீ கேட்கல, இப்போ சொல்கிறேன் கேளு. இது ஒரு நாள் தான் என்கிட்ட இருக்கட்டும், என்னென்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கோ. நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதான் நல்ல புள்ளி அழகு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, டவுன் வரைக்கும் போகணும், லேப்டாப் அப்டேட் பண்ணேன். ஆமாண்டா, குளிச்சுட்டு நானும் வேலைக்கு போகணும். இன்றைக்கும் லேட்டா. ஐயோ, அந்த மேனேஜர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. டேய், நான் போயிட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று. டேய், அதான் நீயே சொல்லிட்டலடா, அப்புறம் நான் என்னடா பண்ண போகிறேன்? நம்பி போடா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போடா. இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். எங்கே போயிட்டேன் அவன்? லைட்டு கூட போடாமல் ஒரு பார்த்துருவாங்கண்ணா. குமார், குமார், ஏ குமார். ஹலோ ஹலோ ஹலோ. இந்த ஸ்டீபன் நல்லா இருக்க போல, நான் யாருன்னு தெரியுதா? மார்டின். பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சிருக்கிற. நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. பழைய கணக்கு தீர்க்க வேண்டிய பாக்கி ஒன்று இருக்குல்ல, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். முடிஞ்சா தப்பிச்சுக்க. என்னோட கெஸ்ஸிங் படி எனக்கு டெஃபினட்டாக தெரியும், ஸ்டீஃபன் ஒரு சயின்டிஸ்ட் இல்லை. அவனுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒன்று இருக்குது. எது எப்படியோ கடைசியில் நான் எது நடக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துச்சு.